வெல்கம் டு டிவிஆர் அகாடமி. திஸ் இஸ் கீர்த்தனா. இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேக்ஸ் சம் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கொஷினை பாருங்கள். 5x² - 13xy + 6y² = 0 எனில் x/y மதிப்பு காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு? இப்போது இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5 அண்டு 6 இது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5ம் 6ம் அது 13 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சென்டரில் இருக்க -13 இருக்கு இல்லையா, அதை நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணணும். அதாவது எந்த 2 நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 30ம் ஆட் பண்ணால் -13ம் வருது அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த நம்பரால் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த நம்பர் வரும்? 3 and 10 போடலாமா? 3 and 10ஓட வரும். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மைனஸ் சைன் வரணும். அதாவது இந்த 3ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு -13னும், அதை மல்டிப்ளை பண்ணுறப்போ +30 அப்படின்னு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? -13 வரணும்னா இந்த 3 and 10 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? -3 and -10. இப்போ பாருங்கள், இதை ஆட் பண்ணால் எப்படி வரும்? ஆட் பண்ணால் -13 அப்படின்னும், இதை மல்டிப்ளை பண்ணால் +30 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த 5ஆல் டிவைட் பண்ணணும். எதுக்காக இந்த 3ஐயும் 10 -3 -10 நம்ம 5ஆல் டிவைட் பண்ணணும்? எதுக்காகன்னு பார்த்தோம்னா, இந்த ஈக்குவேஷனில் நம்ம 5 and 6 நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஃபஸ்ட்டு இருந்த 5 அந்த 6y² இருந்திருக்கும் இல்லையா, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம 13 போட்டிருக்கோம். ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டனால தான் இப்போ நம்ம 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, அப்போ 3/5 10/5 அப்படின்னு நம்ம போடணும். போட்டுட்டு நம்மளால் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். -10/5 கேன்சல் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு எப்படி எழுதணும் இது அப்படின்னா, 5x அப்படின்னு எழுதணும். எதுக்காக 5xன்னு எழுதியிருக்கோன்னா, எக்ஸு ஒய்ன்னு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்க டேர்முக்கு எக்ஸ் டேர்மும் அப்படின்னும், செகண்ட் இருக்கிறதுக்கு நம்ம ஒய் டேர்ம்னு எடுத்துக்கணும். 5x - 3y அப்படின்னு ஃபஸ்ட் டேர்மை நம்ம எழுதணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இருக்க டேர்மு x - 2yன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ அதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ 2 டைப்ஸாக கிடச்சிரும். ஓகேவா? 5x - 3y = 0. அதை நம்ம 3y எங்கிட்ட போச்சு அப்படின்னா, -3y எங்கிட்ட போச்சுன்னா +3y அப்படின்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ இதை x/y என்னென்னு கிடைக்கும்? 3/5ன்னு கிடைக்கும். இந்த அதாவது x/y அப்படின்றதுக்கு அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 3:5 அப்படின்னும் எழுதலாம். ஓகேவா? அப்போ நம்ம ஒருவேளை x/y அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கிடச்சிருக்கு? 3:5ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ செகண்டாக இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது x - 2y அப்படின்றத சால்வ் பண்ணோன்னா, x - 2yன்றதை சால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? x - 2y = 0. இந்த x அந்த சைடு y போகிறப்ப என்ன ஆகும்? 2yன்றது -2yன்றது +2yன்னு போகும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா x/y = 2/1 அப்படின்னு கிடைக்கும். இதை எந்த ஃபார்மில் எழுதலாம்? ஃபார்மில் எழுதணும்னா, ரேஷியோ ஃபார்மில் எழுதணும்னா x/y = 2:1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2 ஃபார்மில் நம்மளுக்கு x/yயோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா, ஆன்சர் 1 2:1 பார்த்தோம் இல்லையா, அதுவும் அல்லது 3:5ன்னு கிடைக்கும்.